இப்ப நாம கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, கண்டச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியை நேரடியா பார்த்துட்டு இருக்காரு. சனி பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள், அவர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள், இது எல்லாமே பால். அந்த செயலை இழக்கும், அந்த இடம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும், அந்த இடத்தில் சுத்தபத்தங்களை இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு செயலை செய்ய முடியாம ஸ்தம்பிச்சு நிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ இந்த சனி பாருங்க நேரடியா உங்க ராசியை பார்க்குது. அப்போ உங்களுடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு ஒரு விஷயத்தை நிரந்தரமா செய்ய முடியல, தெளிவா செய்ய முடியல, ஒன்னா உடம்பு முடியாம போயிருது, அல்லது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாயிட்டே இருக்குது, சொந்த பந்தத்துக்குள்ள மனைவி உறவுகள் மூலமாக, கணவர் உறவுகள் மூலமாக எதனால சண்டை வருது, ஏன் சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படி சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, யாரோ ஒருத்தர் மூலமாக வருது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த ராசிக்கு அதிபதியான, அதாவது எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுல சனி நிற்கிறார். அப்ப கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5, 6 கூடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல சனிக்கு பக்கத்தால வி ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும், கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் பெருகும். அதே போல அவர் 5, 6 குடைவராக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். இந்த காலகட்டங்களில் குழந்தை உங்க வீட்டுல பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், அல்லது குழந்தை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது நல்ல ட்ரீட்மெண்ட்டோ இல்ல நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். அடுத்தது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது, குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். கடன் சாயன 6 குடையூர் மாதனால கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், அல்லது கடன் எங்காவது கேட்டு ஹோம் லோனோ ஏதாவது ஒண்ணு கேட்டு கிடைக்காம இருக்குதுன்னா அந்த கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும், அதோட நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வம்பு வழக்குகள் எல்லாமே விலகுவது, எதிரிகள் தொல்லை விலகுவது, உங்களுக்கு முதுகுல குத்திட்டு இருக்க பகைவர்கள் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, அல்லது அந்த கேஸ் மூவ் ஆகுறதுக்குள்ளான ஒரு நல்ல பெரிய வேற ஏதாவது வக்கீல் கிடைப்பதோ அல்லது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோ, இது போல அமைப்பு எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இது சனி வக்ரமாக இருந்தால் ஒரு அமைப்பு. அப்போ சனி வக்ரமாக இருந்தால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அப்போ சனி உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது 9ஆம் வீடு அப்படிங்கிறது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது விலகிறது. அதே போல நல்ல குரு அமைஞ்சு வர்றது, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, தடைப்பட்ட கல்வியை மீண்டும் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேர்வது, பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு, குடும்பத்தோட வெளிநாடு போய் சுற்றுலாவோ அல்லது அங்கேயே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாமே குழந்தைகள் மனைவி எல்லாத்தையும் நான் இங்கேயே கூப்பிட்டு வாழலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெயர் புகழ் மதிப்பு கெட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப சனி கொடுத்தாலும் கூட மீண்டும் அதை துளிர்த்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு, பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறது, கொஞ்சம் தெம்பா இருக்கிறது, தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க தானா கட்டுறது, அல்லது அம்மா வகையில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது, புது வீடு, புது இடமோ, புது சொத்துக்களோ, ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றது, வீடு மாற்றமோ, இடம் மாற்றமோ ஏதாவது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு. சனி வக்ரமாக இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும்.
ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க. ஏன்னா சனி நேரடியே பார்க்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும். அந்த இடம் போனா நல்லதா இருக்குமா, உங்களுக்கு சாதகமா இருக்குமா, தசாபுத்தி ஒருக்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த சனி உங்களுக்கு நான் சொல்வது போலயே 5, 6 குடைவராகி 7ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. புதுசா திருமணம் வரன் அப்படிங்கறது தேடுவதற்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. புதுசா இப்போ அந்த விஷயத்த எடுக்க வேண்டாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைவுகள் ஏற்படுறது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இல்ல ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 5, 6 குடைவராக இருக்கிறதுனால கடன் வாங்குறது, நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல வம்பு வழக்குகள் தானா தேடி வரும். கொஞ்சம் இதுல தேவையில்லாம போய் நீங்க நுழைத்துக் கொள்ள வேண்டாம். 3ஆம் மனிதர்கள் மூலமாக தேவையில்லாம பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன், நோய், வழக்கு. 7ஆம் இடம், 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டம், இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து ஒரு 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அப்பா மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகளோ இல்ல ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தா அதை அப்படியே கொஞ்சம் மெதுவா தள்ளி போடுவது நல்லது. இந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப அதெல்லாமே தேவையில்லாம பழி பாவங்கள் உங்க மேல வர்ற மாதிரி ஆயிரும். உங்க மேல நல்ல ஒரு எந்த ஒரு பாவம், எந்த ஒரு கெட்ட பெயரே இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சம்பந்தங்கள் இல்லாம இருந்தாலும் கூட தேவையில்லாத பழிபாவத்தை அதை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதே போல பாருங்க, உங்களுக்கு 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு இடமாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாமே ஒரு தானா தேடி வரும். ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை சொல்றதுனால, தாயினுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க. புதிய வீடோ, புதிய வண்டிகளோ, புதிய வாகனங்களோ மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடும். தசை நல்லாக இருந்தால் ஒரு 15-20% நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் இந்த கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும். தசை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறார். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ நம்ம இதை 2 வகையா பிரிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. வி இப்படின்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு சனி வக்கரமாக இருக்கக்கூடியவருக்கு, பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்கரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம், அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 5 குடையவராகி 6ஆம் வீட்டுல இருக்கிறார். 4 குடையவர் 6ஆம் வீட்டில் இருப்பது இதற்கு முன்னாடி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நோய் தாக்கங்கள், மருத்துவ செலவுகள், கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள், கொஞ்சம் பண வரவு தடையானது, கடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்திருப்பார். அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். குடும்ப ஒற்றுமையை கொஞ்சம் குறையிறது அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு, தனித்தனியா வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். எதிரி எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் கொடுத்திருப்பார். இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா 4 குடையர் 6ஆம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பார். வீடு கட்டுவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும். நீங்க அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப லோன் வாங்க போறீங்க, லோனே கிடைக்கல, அதே போல பாத்துட்டீங்கன்னா அலையிறீங்க, ஆனா அது கிடைச்சிருக்கும். 4, 6 தொடர்பு ஏற்படுறதுனால கண்டிப்பாக வீடு இந்த வருடம் 2.5 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கியாவது உங்களுக்கு வீடை கட்ட வச்சிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு லோன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சீக்கிரம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்தது பாருங்க 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது, உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது, நோய் மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 5 குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால இருந்து மனக்கசப்புகள் விலகுவது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் இருப்பது,
குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க எட்டாம் இடத்தை பார்க்குது 3ஆம் பார்வையாகும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விலகுவது, கண்டங்கள் விலகுவது, கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, திடீர் பணவரவை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது அவரே பார்த்துட்டு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 12ஆம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் விரயங்கள், வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது, சுப விரயங்களாக இருப்பது, நல்ல தூக்கம் வர்றது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யங்கள் அதிகரிக்கக்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள், தைரியங்கள் அதிகமாகுவது, அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள், கொஞ்சம் பயம், போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதற்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழிலையும் கொஞ்சம் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது வந்து சனி வக்கரமான ஜாதகர்களுக்கு. சனி உங்களுக்கு வக்கரமாக இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும். எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 4, 5 கூடையவராகி 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது, கடனுக்காக மேனேஜர் கிட்ட போய் கால் கடக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நல்ல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது, வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது, குடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசப்புகள், குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை சார்ந்த புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு அதை விட்டுருங்க. புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு அவரே வந்து 3ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கூட வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கைமாத்தா கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்தது தேவையில்லாத விரயங்களும், தேவையில்லாத அலைச்சலும், தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும். ஏன்னா அவர் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப அலைய வைப்பார். ஆனா கொஞ்சம் அலைச்சலுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்தான் கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது அவர் 3ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் உறவினர்கள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறையிறது, தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. உங்க ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கறத அமைப்பு. உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ தசாபுத்திகள் எப்படி அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவார். சோ வந்து அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி நிற்கிறார். 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள், அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் இந்த சனி வந்து. ஏன்னா கடந்த காலத்துல அர்த்தாசிரம சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க. வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார். முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நடக்கும், அடுத்தது சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம். சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மற்றும் 4ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெயத்தையும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பா செய்யறது, குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது, தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கை வந்து சேருவது, ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு பலம் இருக்கும் இல்லையா, அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணம் ஆகாம இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும், புதியதாக திருமண வரன்கள் தேடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும், நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும், புதிய முயற்சிகள் செய்து அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்களே இல்லைங்க, என்னதான் ஹார்ட் எஃபர்ட் போட்டாலும் பெருசா லாபம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இப்ப லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 2ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் 10ஆம் பார்வையாக அப்படிங்கிறதுனால பண வரவு தடையில்லாம வரும். வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கனாலும் அந்த பணம் உங்க கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். புகழ் மதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு புகழும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இது சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே 3 4 குறைவிரை 5 இருக்கும்பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு வர்றது, அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது, கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள். அதே போல வீடோ மனைகளோ சொத்துக்களோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது. ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்து சனி பார்க்கறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுல குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதுல வரும் இந்த காலகட்டங்கள்ல. அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம். அதே போல 7ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன செய்வாருன்னா புதிய வரன்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம். இப்ப அதாவது புதுசா வரன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா அது வேண்டாம். வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அது நார்மலா பாருங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகள், பார்ட்னருக்குள்ள சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். இப்ப என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே பாருங்க கொஞ்சம் இந்த சனி வகர காலகட்டங்களை கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நம்ம முழுமையா சனி வக்ரமாக இருந்தா என்ன பலன், சனி வக்ரம் இல்லாம இருந்தா என்ன பலன் நம்ம கொடுத்துட்டோம். இதுல இன்னும் நம்ம பார்க்க போனோம்னா உங்க தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு தகுந்தது போலையும் ஜாதகத்துல கொஞ்சம் சனி பகவான் மூவ் பண்ணுவார். சோ தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதக அமைப்பு கிரகங்கள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தினுடைய பலன்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம். இப்ப நாம தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார். பொதுவா அர்த்தாஷ்டம சனியில நம்ம செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறப்போ வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாத்தையும் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டும் அதை திரும்ப உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார். ஒரு வீடு இல்லாம இருக்கா வீடு கட்டி கொடுப்பார். அது ஒரு பிரச்சனைகளுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார்.
அதே போல உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர், இதனால் வரைக்கும் இது சார்ந்த எதெல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கோ அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல சனி இருக்கார். 2, 3 குடையவராகி 4ல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது 2 வகையா நம்ம பிரிக்கணும். உங்க ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கான்னு பாருங்க. வி ஆர் இது மாதிரி எல்லாம் வா அப்படின்னு போட்டிருந்தாலும் வக்ரம், அப்படி இல்லை அப்படின்னா வக்ரம் இல்லை அப்படிங்கிறது, வெறும் சனின்னு போட்டிருந்தாருன்னா வக்ரம் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும். அதற்கப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு தனிப்பதிவா கொடுக்க. 2, 3 குடையவரானவர் 4ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும். வீடு சார்ந்த சொத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி உங்களுக்கு அது சாதகமாக நல்ல பெயராக அது மாறும். 2க்கு 2, 4 தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக உங்க பணம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சனி வக்ர காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவரே 3ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கடுமையா முயற்சி செய்து நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு நன்மைகளை நிச்சயமாக உண்டு. தைரியங்கள் அதிகமாகிறது. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் பாத்துக்கலாம், வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே, எதையாக இருந்தாலும் சமாளித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு விஜய வீரிய ஸ்தானாதிபதி ஆகிறார். அதனால உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப 6ஆம் வீட்டை பார்க்கிறப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது நிவர்த்தியாகும். அல்லது கேட்ட இடத்துல ஒரு எமர்ஜென்சிக்காக கடன் கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட அது அந்த வீட்டுல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா நோய்கள் விலகும். நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றது, அரசு வேலைகளை சொல்லக்கூடிய இடம், அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 10ஆம் வீட்டை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்ப 10ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி, தொழில் ஒரு லாபங்கள், ஒரு தொழில் இருந்து ஒரு தொழில் மாற்றங்கள், ஒரு தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது, ஒரு வீடு மாற்றம் பண்றது, ஒரு ஊர் மாறி போறது, அல்லது ஒரு தொழிலையே அப்படியே டோட்டலா சேஞ்சஸ் பண்ணி கொண்டு போறது, உங்களுக்கு உண்டான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க அவர் உங்களுடைய ராசியே பார்ப்பார். அப்ப ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் பெயர் புகழ் இதெல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கணும். கொஞ்சம் ஆரோக்கிய கேடுகளுக்கு இத்தனை நாள் ஆரோக்கிய கேடா இருந்திருக்கணும். இப்பெல்லாம் அந்த ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கணும்னா வாய்ப்புகளும், அதே போல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உண்டான வாய்ப்புகளும், தாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, தாய் சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது, தாயினுடைய ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துகளோ அல்லது நகைகளோ ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா இது சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. லாங் டிராவலிங் போக வேண்டாம். அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். கொஞ்சம் தைரியங்கள் குறையும். கொஞ்சம் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு விரயங்களோ அல்லது வீடோ சொத்துக்களோ இடமோ ஏதாவது ஒண்ணு வாங்குறது ஒரு மாத்தத்துக்குண்டான வாய்ப்புகள் வரும். ஆனா தசாபுத்தி நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் மாத்துங்க. அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்று வேலைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும். வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது, வேலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்க முதுகுல குத்துறது, அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிறது, அதை உங்களை மாட்டி விட்டுறது, நீங்க பழிபாவங்களை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதாவது 10ஆம் இடத்தை பார்க்க தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே பண்ணுங்க. புதுசா எதையும் செய்ய வேண்டாம். புதிய தொடக்கங்கள் எதுவுமே வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் அதுல தேவையில்லாத ஒரு விரயங்களையுமே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு. உங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு உண்டான சில தனிப்பட்ட உரிமைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தாயினுடைய ஆலயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல வம்பு வழக்குகளும் தானாக தேடி வரும். கொஞ்சம் பகைவர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்லை என்றால், ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகளும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் இப்ப நாம மகர ராசிக்குண்டான
சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியின் அதிபதியே சனி பகவான். 7.5 சனி முடிந்து இப்ப அப்பாடா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மகர ராசிக்கு அதுல இருந்து மீண்டு எழுந்து வரவில்லை அப்படிங்கறத உண்மையான விஷயம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 1, 2ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டுல வக்ரகதி அடைய போகிறார். அப்போ உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல வா வி இப்படின்லாம் ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல வக்ரம். ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும், அதற்கப்புறம் வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்படிங்கறத நான் லைனா கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். உங்க பேச்சுக்கு மரியாதை, பெயர் புகழ் மதிப்பு அதிகரிக்கும், கண்டங்கள் விலகும். இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இப்ப மரியாதை கொடுப்பாங்க. தேவையில்லாம வெளியெல்லாம் பணம் கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பம் அமைஞ்சு வர்றது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல முயற்சிகள் கைகூடி நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், தைரியம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள், குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி இங்க உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. அப்ப குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குழந்தைக்குண்டான மருந்துகள், நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, குழந்தை பிறப்பதற்கு இத்தனை நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, குழந்தையே கிடைக்கல, ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதே போல 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பு, அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இவருக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அப்போ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா அது விலகிறது, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தை சொத்துக்கள் கை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைஞ்சு வர்றது, நீங்களே ஒரு நல்ல குருவாக இருந்து எல்லாத்துக்குமே பாடம் புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா அதெல்லாம் அந்த தடைகளை உடைத்துட்டு மீண்டும் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, தடைப்பட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். முழுக்க முழுக்க பூர்வீக சொத்திலிருந்து வெளியே வர்றது, இது வெளியே இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதால தீர்த்த யாத்திரை போறது, நிம்மதியான தூக்கமே இத்தனை நாள் இல்லாம இருந்தாலும் கூட நிம்மதியான ஒரு தூக்கம், கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, அதே போல பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள், பயணங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா மகரம் வக்ர காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு தான் அது போகும், அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல, பேச்சு சார்ந்த விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போக்குவரத்துல, வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது, இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, தூரதேச பயணங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது, அதே போல தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் முயற்சிகள் பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போட்டு மறுபடியும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தந்தை சொத்துக்கள், தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயம். இப்போ இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது, பத்திரங்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்குது, நிலபுலன்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும். இப்ப எப்படி இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது சிறப்பான விஷயம். பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தையில இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாம குரு சாபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது, உயர்கல்வி தடையாகிறது அல்லது அதற்கு புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் முற்றிலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. பொதுவா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. ஏன்னா 12ஆம் இடங்கு விரைய செலவு சொல்றதுனால தேவையில்லாத அசுப விரயத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான விஷயம். சோ இப்ப நம்ம சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கும் பலன் தனித்தனியா கொடுத்திருப்போம். இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய பலம், உங்க ஜாதக லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைகள், சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது லக்ன ரீதி ராசிக்கு லக்ன ரீதியாக சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கும்போது முழுமையாக என்ன பலன் அப்படிங்கறத சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம்.